வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படி வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வருதுன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு நம்ம எப்படி வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, 0லேருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு ஆப்போசிட் நம்பர், பவர் நம்பர், அந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்தபடியாக இன்னொரு நம்பர், இந்த 3 நம்பருக்குள்ள இருந்து தான் ஒரு நம்பர் அடுத்த நாள் அந்த போர்டுக்கே நமக்கு வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தேடை பயன்படுத்தி ஆல் போர்டு நீங்கள் சிங்கிள் நம்பராகவே எடுத்து ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். 1000% வின்னிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோவை இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் நம்பர்ஸும் வந்துடும், ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களும் வந்துடும். அது இல்லாமல் அந்த நம்பருக்கு அப்புறம் இன்னொரு நம்பர் அதிகமாக வரக்கூடிய நம்பரும் நமக்கு வந்துடும். இந்த மெத்தேடு பார்த்திங்கன்னா நானே ஹார்ட்வேருக்கு பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷமாக நம்ம வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொண்டு கொடுக்குறோம். இப்போது நமக்கு 0 ஏ போர்டில் வருதுன்னு வச்சுக்குவோம். அடுத்த நாள் ஏ போர்டில் 0வுக்கு ஆப்போசிட் நம்பராக உள்ள 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாள் 0 வந்துச்சுன்னா 2ஆம் நம்பர் வரணும், 1 வரணும், இல்லாட்டி 5 வரணும். இந்த 3 நம்பருக்குள்ள இருந்து தான் ஒரு நம்பர் அந்த போர்டுக்கே வரும். இதை நீங்கள் ஏ போர்டில் 0 வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அதே மாதிரி பி போர்டில் வந்தாலும் எடுத்துக்கலாம், சி போர்டில் வந்தாலும் எடுத்துக்கலாம். எந்த போர்டில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ். இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ராங் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம அந்த போர்டுக்கே வின்னிங் எடுக்க முடியும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர் வின்னிங் எடுக்கிறதுக்கும் இந்த மெத்தேடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்களே ரிசல்ட் வந்துச்சுன்னா 0 வந்துச்சுன்னா 2, 1, 5 தான் வரும். அதே மாதிரி இப்போ 1ஆம் நம்பர் ஒரு போர்டுக்கு வருதுன்னா 1க்கு ஆப்போசிட் நம்பராக உள்ள நம்பர் 4, 6, 0. ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 4, பவர் நம்பர்னு பார்க்கையில் 6, 1 வந்துச்சுன்னா 0 வரும். இதுதான் நமக்கு மெத்தேடு. பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இப்போது 2 வந்துச்சுன்னா 2க்கு அப்புறம் 0 வரும், 5 வரும், 9 வரும். இந்த 3 நம்பருக்குள்ள இருந்து தான் அடுத்த நாள் அந்த போர்டுக்கே ஒரு நம்பர் வரும். இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி தான் நம்மளே ஃபுல்லாகவே ரெகுலர் கெஸ்ஸிங் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் ஒவ்வொரு நம்பர்களுமே உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. இப்போ 2 வந்துச்சுன்னா 2க்கு அப்புறம் 0, 5, 9 தான் வரும். இந்த 3 நம்பருக்குள்ள இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் அதிகமாக வரும். எப்போவாவது ஒரு டைம் தான் இந்த 3 நம்பர்ஸ்க்குலேருந்து ஒரு நம்பர் நமக்கு மாறும். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த மெத்தேடை வச்சு நம்ம தொடர்ந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இப்போ 3ஆம் நம்பர் வருதுன்னா 3க்கு அப்புறம் பவர்னு பார்க்கையில் 8 வரும், 6 வரும், 1 வரும். 3க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 8, 6, 1. இதில் நமக்கு பவர் நம்பர்ஸும் வந்துடும். அதாவது எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போது 4 வந்துச்சுன்னா 4க்கு அப்புறம் 1 வரும், 7 வரும், 8 வரும். இந்த நம்பரை தான் அதிகமாக நமக்கு ஃபுல்லாகவே ரிசல்ட்டாக கிடைக்கும்.
நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம். எல்லா நம்பர்களுமே வந்து எந்த போர்டில் எந்த நம்பர் வருதோ அந்தந்த போர்டுக்கு அந்தந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏ போர்டில் 2 வருதுன்னா 2க்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸை பயன்படுத்திக்கலாம். பி போர்டில் 2 வருதுன்னா அதே நம்பரை வந்து பயன்படுத்திக்கலாம். சி போர்டில் 2 வருதுனாலும் அந்த நம்பரை வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து 0விலேருந்து வரக்கூடிய 10 நம்பருக்குமே ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எந்தெந்த போர்டில் எந்தெந்த நம்பர்ஸ் வருதோ அதை அந்தந்த போர்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பர் ரிசல்ட் வந்துச்சுன்னா 4க்கு அப்புறம் வந்து நமக்கு அதிகமாக வந்து 1 தான் வரும். 1 வந்தால் 4 வரும், 4 வந்தால் 1 வரும். இதுதான் நமக்கு ஆப்போசிட் நம்பர்னு சொல்லக்கூடிய எண்கள். இப்போது 5 வந்துச்சுன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 2 வரும், 8 வரும், 0 வரும். நமக்கு 20ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நம்பர் வந்துச்சுங்கிறது. 155 நமக்கு ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. அப்போது நமக்கு 5க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் என்ன நம்பர் இருக்குது? 2, 8, 0. 1க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 4, 6, 0. அப்போது இந்த நம்பர்ஸ்கில் இருந்து என்ன நம்பர் நமக்கு வந்திருக்குன்னு பார்க்கையில் 2ஆம் நம்பருங்கிறது ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி 21ஆம் தேதி 237 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த நம்பருக்கும் நம்ம என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஆப்போசிட் எண்களை நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 5க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 2, 8, 0 தான் 5க்கு ஆப்போசிட் நம்பர். நமக்கு 6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து 9, 1, 4. இந்த நம்பர்ஸ் தான் 6க்கு அப்புறம் அதிகமாக வரக்கூடிய நம்பர். 9, 1, 4. இப்போது 7 வந்துச்சுன்னா 7க்கு அப்புறம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 4 வரும், 9 வரும், 5 வரும். இந்த நம்பர் தான் அடுத்த நாள் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா 8 வந்துச்சுன்னா 8க்கு அப்புறம் வந்து 5, 4, 7. இந்த 3 நம்பர் தான் நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டாக வரும். இதில் வந்து பவர் நம்பர்ஸும் வந்துடும், நமக்கு ஆப்போசிட் எண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்ணும் வந்துடும். அது இல்லாமல் நமக்கு அதிகமாக இந்த நம்பருக்கு அப்புறம் அதிகமாக வரக்கூடிய நம்பரும் இதிலே வந்துடும். பார்த்திங்கன்னா 9 வந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 7 தான் அதிகமாக வரும். 9க்கு அப்புறம் 7 தான் அதிகமாக வரும். 7 வந்தாலும் 9 தான் வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் 9க்கு வந்து 0, 2, 7 இந்த 3 நம்பர்ஸ்குள்ளேருந்து தான் அடுத்த நாள் வந்து ஒரு நம்பர் நமக்கு அந்த போர்டுக்கே வரும். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை பயன்படுத்தி நீங்கள் 100% ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை வந்து நமக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 237 ரிசல்ட்டு. அப்போது 2க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 0, 5, 9 இந்த 3 நம்பரில் இருந்து தான் ஏ போர்டு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு இந்த மெத்தேடை வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா 27 நாள் 25 நாள் நமக்கு 2 நம்பர் வந்து ஃபுல் வின்னிங்கே ஆயிரும். ஒரு நம்பர் வந்து மாறிடும், 2 நம்பர் நமக்கு ஃபுல் வின்னிங் ஆயிரும். அந்த 2 நம்பரை கரெக்ட் பண்ணி ஒரு நம்பரை நம்ம மேட்ச் பண்ணி வைக்கையில் ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட் நம்பர் வந்து 8, 6, 1. 7க்கு ஆப்போசிட் நம்பர் 4, 9, 5. நம்ம இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் 5, 1, 0 இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து பாக்ஸில் வந்து என்ன நம்பர் எடுத்திருக்கோங்கிறத நீங்களே பார்த்தீங்க. அதாவது உங்களுக்காண்டியே நான் வந்து இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி நான் பார்க்கையில் வந்து 951 இது ஒரு பாக்ஸு, 501 இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் போல் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம கலந்து பார்க்கையில் 1000% ஸ்ட்ராங்கான நம்பராக பார்க்கையில் வந்து 501, 951,
பாக்ஸில் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். இந்த ஆப்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸை வந்து எல்லா நம்பர்களுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே வந்து பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பராக பார்க்கையில் வந்து நமக்கு இன்றைக்கி 51 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 04ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் பயன்படுத்தலாம். 51ஐயும் 04ஐயும் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். அதிகமாலாம் நம்பர் எடுத்துகிட்டு வரல. 2 நம்பர் தான். 04 51 ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா கேஎல்லும் டேயரும் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராகவே வந்து புக்கிங் இருக்குது. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே ரெகுலராக வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடியே புக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது நம்ம இந்த ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸை வந்து நீங்கள் எந்த ஒரு ரிசல்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நிறைய நம்பர்கள் வந்து டியர் கேமும் விளையாடுறீங்க. டியர் கேமுக்கும் இந்த நம்பர் வந்து நமக்கு வரும். கேஎலுக்கும் வரும், டியருக்கும் வரும். இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வருதுங்கிறத. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து விளையாடையில் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.